விருச்சிகம். ஓம் விக்னேஸ்வராய நமஹ. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமஹ. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். பஞ்சமாதிபதியாகிய சந்திர பகவான் வருகையினால் பலமும் யோகமும் லாபத்தை அனுபவிக்க காத்திருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பளே, நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை, அதாவது 24/3/2024 முதல் 30/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி விருச்சிகராசி என்பதே உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவானும் அவரோடு சுக்கிர பகவானும் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். பஞ்சமஸ்தானத்திலே ராகு பகவானும் அவரோடு சூரிய பகவானும் புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். 6ஆம் இடத்திலே குரு பகவானும் லாபஸ்தானத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதியாகிய சந்திர பகவான் லாபஸ்தானமாகிய 11, 12, 1 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். அன்பர்களே, பொதுவாக ஒரு வாரத்தில் சந்திராசமமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அது ஒரு யோகமான வாரம். அதன்படி இந்த வாரத்தில் சந்திராசமோ வேதியோ இல்லை, அது ஒரு சிறப்பான பலன்கள். அதுபோக இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு 24/3/2024 பௌர்ணமி திதி, நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், அமிர்த யோகம் கூடிய ஒரு அருமையான நாள். அடுத்து திங்கட்கிழமை 25/3/2024 மதியம் 1 மணி வரை பௌர்ணமி திதி. அதன் பின்பு தேய்பிரையில் வரக்கூடிய முதல் திதி பிரதமை திதி. பகல் 11 மணி வரை உத்திர நட்சத்திரம், அதன் பின்பு ஹஸ்த நட்சத்திரம். அன்று முழுவதும் சித்த யோகம். அன்று பங்குனி உத்திரம் திங்கட்கிழமைக்கு. அடுத்து செவ்வாய்க்கிழமை 26/3/2024 திதி மதியம் 3 மணி வரை பிரதமை திதி. அதன் பின்பு துவிதியை திதி. மதியம் 2 மணி வரை அஸ்த நட்சத்திரம். அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய நாள். அடுத்தபடியாக புதன்கிழமை 27/3/2024 மாலை 5 மணி வரை துவிதியை திதி. அதன் பின்பு திருதியை திதி. மாலை 4 மணி வரை சித்திரை நட்சத்திரம். அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம். அன்று சித்தயோகம் கூடிய சுப முகூர்த்த நன்னாள். அதாவது புதன்கிழமை அன்னைக்கு தான் இந்த வாரத்தில் முகூர்த்த நாள், சுப முகூர்த்த நாள் ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வியாழக்கிழமை 28/3/2024 அன்று மாலை 5 மணிக்கு மேல் சதுர்த்தி திதி வருகிறது. தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி அன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தியாக அமைகிறது. நட்சத்திரம் மாலை 6 மணிக்கு மேலே விசாக நட்சத்திரம் வருகிறது. அன்றைய தினம் கரி நாள். அடுத்து வெள்ளிக்கிழமை 29/3/2024 மாலை 6 மணிக்கு மேலே தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதியும், இரவு 7 மணிக்கு மேலே அனுச நட்சத்திரமும் வருகிறது. அன்றும் சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து இந்த வாரத்தின் இறுதி நாள் சனிக்கிழமை 30/3/2024 இரவு 7 மணிக்கு மேலே சஷ்டி திதியும், அதே இரவு 7 மணிக்கு மேலே அனுச நட்சத்திரம் முடிவுற்று கேட்டை நட்சத்திரம் வருகிறது. சித்தயோகம் கூடிய நாள். இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். விருச்சிகராசி என்பதே பொதுவாக இந்த வாரத்தோட பலனை பொறுத்தளவுக்கு அபரிமிதமான லாபத்தை அள்ளி பருக காத்திருக்கக்கூடிய அற்புதமான வாரம், நல்ல அருமையான வாரம். ஏனென்றால் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மனம் என்ற சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கும் காரணத்தினால மனமே உங்களுக்கு நல்ல நற்பலன்களை தரும். சிந்தனையே செல்வம் என்ற அளவுக்கு இருக்கும். வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளும், தொழில் ரீதியான, உத்தியோக ரீதியான, வியாபார ரீதியான லாபங்களை அனுபவிக்க பாக்கியம் பெற்ற யோகமும் கிடைக்கும்.
பாக்யாதிபதி சந்திரன் வருகையினால் இன்னும் உங்களுக்கு பலங்கள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். லாப பலங்கள் நிறைய கிடைக்கும். வராக்கடன்கள் வந்து சேரும். கடன், நோய், வம்பு வழக்கு காணாமல் போக செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. தேவையான நேரத்தில் வட்டி, இஎம்ஐ மற்றும் கடன் சார்ந்த பிரச்சனைகளை அடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். சூரிய பகவான் ஜீவனாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே அமர்ந்த காரணத்தினால் தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. முன்பு இருந்த சுணக்க நிலைகளெல்லாம் மாறி லாபகரமான நல்ல யோகத்தை அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மாணவ செல்வங்களுக்கு கல்வி யோகம் பல்கி பெருகும். ஆசிரியர் மாணவர் உறவு, சக மாணவருடைய உறவுகள், கலைத்துறை, விளையாட்டுத்துறை சார்ந்த மாணவர்களுக்கும், குறிப்பாக கணிதத்துறை, இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய அற்புதமான வாரமாக அமைய வாய்ப்பு உண்டு. உடல்நிலைகளில் சற்று கவனம் செலுத்துங்கள். ஏனென்றால் கோடைக்காலம் வரும் காரணத்தினால் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே உங்களுக்கு உடல் சம்பந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் முழுவதுமே அருமையான வாரம். ஏனென்றால் இந்த வாரத்தில் துவக்கத்திலே பௌர்ணமி வருகிறது, அடுத்து பங்குனி உத்திரம் வருகிறது, சுபமுகூர்த்த நாள் புதன்கிழமைக்கு வருகிறது. அதனால் இந்த வாரத்தில் சுபமங்கலத்தை பேசலாம், உறுதி செய்யலாம். இறுதியாக நல்ல முடிவும் எடுப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. நண்பர்களே, பெண்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமும் பலமும் வாய்ந்ததாக அமையும். அதுபோக அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் கணவரால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு பாக்கியம் கிடைக்கும். முன்பு இருந்த சூழ்நிலைகளெல்லாம் மாறும். அதாவது பிரத்யேடைய பேச்சை கேட்டு சில வேலைகளை செய்து கொண்டிருந்த கணவர் இன்று உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு அல்லது அன்புக்கு கட்டுப்பட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த யோக பலங்கள் கிடைக்கும். அதே போல் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். எல்லாவற்றையும் விட லாபத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய, சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய, சுப செய்திகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கும். புத்திரபாக்கியத்தை எதிர்பார்த்திருக்கவங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். குழந்தைகளால் யோகமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. இந்த நல்ல வாரத்திலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமியில் அவரவர் இல்லத்து குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் சுமங்கலி பூஜையும் செய்யுங்கள். திங்கட்கிழமை அன்னைக்கு பங்குனி உத்தரத்தில் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமை அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தியில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியிலே வாராகியம்மனை வழிபாடு செய்யுங்க. இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு இனிய சுபமான வாரமாக அமைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.